வணக்கம் மக்களே, நான் உங்கள் கண்ணன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ரியாக்ஷன் செய்ய போகிறோம். அதுவும் விடாமுயற்சியோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக்கியிருக்காங்க. ஸோ இது பொங்கலுக்கே வெளியாகும்னு பார்த்தா லைக்கை வந்து சுதி பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஒஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ ரிலீஸ் டேட்டையும் ஒஃபிஷியலாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ட்ரெய்லரில். வாங்க நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போவோம். சன் டிவியில் போட்டிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்கு. 3, 2, 1. வெறித்தனம் கைஸ். சினிமாவோட மிரட்டி விட்டுருக்காங்க அந்த படத்தில். ஹாலிவுட் லுக். தலை த்ரிஷா. வேற மாதிரி மகிழ் திருமணி, அர்ஜுன் சார், அனிருத். பிஜிஎம் வேற லெவலில் கைஸ். ஆர்னவ். ஓகே, ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. விஜுவல்ஸ் பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்காங்க. விடாமுயற்சி வர்ற மாதிரி. ரிலீஸ் டேட் February 6. ஃபைனலி வந்துருச்சு. ஸோ ஃபைனல் டேட்டாக இருக்கணும் அது. ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க என்னோட சேர்ந்து. உண்மையிலேயே மிரட்டி விட்ருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையில் நல்லாவே இருந்துச்சு. டீசரோட ட்ரெய்லர் உண்மையில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ரோட் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. அஜித் சாரோட ஒய்ஃபாக த்ரிஷா மேம தேடுற மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்க போகுது. அதில் உள்ள கான்ஃப்ளிக் அந்த மாதிரி பேக் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். ஸோ அது கலந்த ஒரு கலவையாக மகிழ் திருமண சம்பவம் தான் சொல்லுவேன். இது வந்து பியூர் அண்ட் பியூர் மகிழ் திருமண படம் தான். இது கண்டிப்பாக பார்க்கும்போது தெரியுது. விஜுவல் மிரட்டி விட்ருக்காங்க. விஷுவலாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸ் அனிருத் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் February 6 கண்டிப்பாக வரணும். ஃபேன்ஸ் ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஒரு தரமான ஒரு கதைக்களமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இருக்கும். மகிழ் திரும்பியோட ஸ்டைல் ஸ்டோரி லைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈகராக வெயிட் பண்ணுறேன். விடாமுயற்சியில் நம்ம தலை வேற லெவலான ஒரு கேரக்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்லாவே இருக்குது, ரீஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இல்லை மாஸ் எலிமெண்ட் ரொம்ப குறவு தான், ஒரு கிளாஸ் எலிமெண்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் February 6 விடாமுயற்சி எப்படி இருக்குன்னு. ஸோ அத்துடன் நன்றி, வணக்கம் மக்கள்.